இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் கடவுள் ஒரு பக்தனுடைய ஜெபத்தை கேட்டார். பக்தா, நீ கேட்பது அத்தனையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் உன்னை விட உன் பக்கத்து வீட்டுக்காரர் பக்தியிலும் விசுவாசத்திலும் சிறந்தவராக இருப்பதால் நீ எதையெல்லாம் கேட்கின்றாயோ அதையெல்லாம் அவருக்கு 2 மடங்கு நான் கொடுப்பேன். இதற்கு நீ சம்மதமா என்று கேட்டாராம் கடவுள். இந்த பக்தனுக்கு பொறாமை. ஒரு வீடு நீ கேட்டீர் என்றால் நான் 2 வீடு பக்கத்து வீட்டுக்காரனு கொடுப்பேன். நீ 1 ஏக்கர் நிலம் கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பேன் என்றெல்லாம் கூற இந்த பக்தன் கேட்டானாம், கடவுளே, எனக்கு 1 கண் பார்வையற்று போக வேண்டும். அப்படி என்றால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணுல குருடா போகும் என்ற எண்ணத்தில் அவன் கேட்டானாம். ஆனால் கடவுள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணையும் அதிகமான பார்வையை கொடுத்து பார்க்க செய்தார். இதை அறிந்த அந்த பக்தன் கடவுளிடம் மீண்டும் கேட்கின்றான், கடவுளே, நீ ஓரவஞ்சகம் செய்து விட்டாய், நீ வாக்கு மாறிவிட்டாய். எனக்கு 1 ஏக்கர் என்றால் அவனுக்கு 2 ஏக்கர் அல்லவா? எனக்கு 1 வீடு என்றால் அவனுக்கு 2 வீடு அல்லவா? அப்படி இருக்க எனக்கு 1 கண் குருடாக மாற வேண்டும் நான் ஜெபித்தேன், அவனுக்கு 2 கண்ணும் அல்லவா குருடாக இருக்க வேண்டும் என்று வாதாடினானா. நீ 1 கண் பார்வை பெற்றிருக்கிறாய் அல்லவா? ஆகையால் அவனுக்கு 2 கண்ணும் இன்னும் அதிகமான நல்ல பார்வை பெற வேண்டும் என்று அவன் ஆசீர்வதித்ததால் உனக்கு என்ன பிரச்சனை என்று கடவுள் கூறினாராம். பிரியமான சகோதர சோலே, இன்றைய நாளிலும் கூட நிறைய போட்டி, பொறாமை, காய்மகாரம், நயவஞ்சகம், இப்படியாக என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன. ஒரு சில நபர்கள் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்க, கடவுளே என்னை மட்டும் காப்பாற்று, கடவுளே நான் மட்டும் நல்லா இருக்கணும், கடவுளே என் பிள்ளை குட்டிக்கு மட்டும் நல்லா இருக்கணும் என்று ஜெபிக்கக்கூடிய மக்கள் எத்தனை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவருடைய பெயரால் ஒரு சில நபர்கள் பேய் ஓட்டுகிறார்கள். சீடர்களால் முடியாத காரியத்தை கூட ஆண்டவரை அறியாத, புரியாத, ஆண்டவரை சாராத மக்கள் கூட அந்த பேய்களை ஓட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இனிய நாமத்தை சொன்னாலே போதும், அத்தனையும் நடுநடுங்கும். இந்த அருமையான நாளில் கிறிஸ்துவை சாராத நபர்களும் கூட ஆண்டவருடைய இனிய நாமத்தில் எத்தனையோ இடங்கள்ல, அல்லது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை சாராத பிரிந்து போன சகோதர சகோதரிகள் கூட எத்தனையோ இடங்கள்ல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்மை சாராதவர் நமக்கு எதிரானவர் அல்ல. இதோ நன்மை செய்யவில்லை என்றாலும் தொந்தரவு செய்யாத நபராக இருக்க வேண்டும். நான் ஒருவருக்கு சாதகமாக இல்லை என்றாலும் பாதகமாக இருக்கக்கூடாது என்பதே இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது. இன்றைய நாளில் ஒருவேளை மற்றவர்கள் ஜெபிக்கின்றார்களே, மற்றவர்கள் கேட்கின்றார்களே, அற்புதங்களும் அதிசயம் நடக்கின்றதே, ஏன் நமக்கு நடப்பதில்லை என்று கூட ஒரு சில கேள்விகள் வரலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்ல உள்ளம் கொண்டவர்கள் யாராக இருப்பினும், அவர்கள் வேற்று மதத்தினராக இருந்தாலும் ஆண்டவருடைய இனிய நாமத்தில் ஜெபிக்கின்ற போது அங்கு அற்புதமும் அதிசயமும் நடக்கும் என்றால் அது மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள், அல்லது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லது நம்முடைய குடும்பத்தாராக இருக்கலாம், நம்முடைய பங்காளியாக இருக்கலாம்,
அங்காளியாக கூட இருக்கலாம். ஆனால் யாருக்கும் சாதகமாக பேசவில்லை என்றாலும், சாதகமான காரியங்களை செய்யவில்லை என்றாலும், சாதகமான எண்ணங்கள் இல்லை என்றாலும், பாதகமாக எதிர்மறையாக அவர்களை விமர்சிப்பதோ, அவர்களுக்கு எதிராக பேசுவதோ, அல்லது அவர்களுக்கு எதிராக ஒரு சில செயல்கள் செய்வதோ, இவை அத்தனையும் தவிர்க்க வேண்டும். இந்த அருமையான நாளில் ஆண்டவரை சாராத நபர்கள் அற்புதங்களை செய்தார்கள் என்றால், நாம் அதைவிட மேலானவர்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். அப்போ நாம் கேட்கின்ற, நாம் எடுக்கக்கூடிய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் எல்லா காரியங்களையும் நிச்சயமாக ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவரேவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்த தகப்பனே. என்ற கதையில் கேட்டது போல பொறாமை கொண்டல்ல அப்பா, என்னையும் நீர் ஆசீர்வதியும், முடிந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கின்றாயோ அது உன்னுடைய பாடு. என்னையும் குடும்பத்தாரையும் இதோ நிரம்ப நீர் ஆசீர்வதியும். இந்த நாட்களில் இதை சார்ந்தவர்களுக்கு நான் நன்மை செய்யவில்லை என்றாலும் தீமை செய்யாத நல்ல உள்ளத்தை தார். நன்றாக இருக்கின்ற போது எல்லாம் நன்மையாக இருக்கின்றது. ஒருவேளை அவர்களுக்கு எதிராக மாறுகின்ற போது எல்லாம் எதிர்மறை சிந்தனையாகவே மாறுகின்றது. சூழ்நிலைகள் மாறன். இதோ நாங்கள் சாதகமாக இல்லை என்றாலும் பாதகமாக வாழக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல மனசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக அப்பா, உங்கள் எளிய நாமத்தில் யார் ஜெபித்தாலும் அங்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. எங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட அற்புதத்தை அதிசயத்தை காணக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.